வணக்கம் நண்பர்களே. தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் கே பிள்ளை அவர்கள் புக்கில் இருந்து காலேஜ் டிஆர்பிக்காக வினாவிடையை இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். சங்ககாலம் முடிந்த பிறகு சுமார் டேஸ் ஆண்டு காலம் தமிழகத்தில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. 300 ஆண்டு காலம். தமிழக வரலாற்றில் இது ஓர் இருண்ட காலத்தில் களப்பிரரால் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்திற்கு சான்று பகர்வது எது? வேள்விக்குடி செப்பேடுகள். கிபி 768. களப்பிரர் காலத்தில் வளர்ச்சி பெற்ற சமயங்கள் யாவை? சமண பௌத்த சமயங்கள். மதுரையில் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் வஜ்ரநந்தி சமண முனிவர். சமண சமய இலக்கியங்களை தமிழில் பெருக்கி அதற்கு வளமூட்டியவர் வஜ்ரநந்தி. சோழ நாட்டில் பௌத்த விகாரைகளை அமைத்து பௌத்த நூல்களை இயற்றியவன் சோழ மன்னன் அச்சுத விக்கந்தன். களப்ப குலத்தைச் சேர்ந்தவன். களப்பிரரை பற்றி அறிய உதவும் கல்வெட்டுகள் கன்னட நாட்டு கல்வெட்டுகள். களப்பிரர் கன்னட நாட்டில் இருந்தார்கள் என குறிப்பிடுகிறது. தமிழகத்தில் கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் காணப்படுகின்றன? கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல். பிராமி கல்வெட்டுகள் கிபி 5ஆம் நூற்றாண்டு. கிபி 5ஆம் நூற்றாண்டு சார்ந்த கல்வெட்டுகள் எனவும் கருதலாம். பிராமி கல்வெட்டுகள் எங்கெங்கு காணப்படுகின்றன? தென்னார்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கேரள நாட்டின் மேற்கு பகுதி. பிராமி கல்வெட்டுகள் குறிப்பாக காணப்படும் இடங்கள் திருப்பரங்குன்றம், சித்தன்னவாசல், சிங்கவரம்ன்றத ஸ்ரீநாதர் குன்றுன்னு சொல்லுவாங்க, புகழூர். இன்றும் இக்கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. பெயர் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் எந்தெந்த ஊர்களில் கண்டெடுக்கப்பட்டன? திருச்சி அரிக்கமேடு. கிமு 2ஆம் நூற்றாண்டு. அக்காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்து அசோக எழுத்து, ஒரு தரம் மாறுபட்ட பிராமி எழுத்து.